பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த கால வேளையில் நாம் யாவரும் ஆண்டவருடைய இன்ப நாமத்திலாக நாம் கூடியிருக்கிறோம். ஆகையால் இப்பொழுது நாம் தன்னை தாழ்த்தி அர்ப்பணித்து நாம் ஜெபம் செய்வோம். விண்ணையும் மண்ணையும் ஆள்கின்றவரை இந்த உன்னதமான கால வேளைக்காக உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு என்று சொன்ன வாக்கின்படி ஆண்டவரே எங்கள் மத்தியில் நீர் வந்து வசிக்கும்படி காய் செபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, முழு உள்ளத்தோடு முழு ஆன்மாவோடு ஆண்டவரை நாங்கள் செபிக்கும் போது தூய ஆவியானவரை எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆளுக செய்யும்படி காய் செபிக்கிறேன். ஆண்டவரை, இன்றைக்கு நாங்கள் பாடுகிற பாடல்கள், ஜெபிக்கிற ஜெப விண்ணப்பங்களுக்கு ஆண்டவரை வாசிக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான வார்த்தைகள் எங்களை பலப்படுத்தி ஆசீர்வதித்து உங்களுடைய திட்டத்தின் போல் ஒவ்வொருத்தரையும் வழி நடத்தக்கூடிய கிருபை ஒவ்வொருத்தருக்கும் இந்த காலவேளையில் நீர் கொடுக்கும்படி காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, நாங்கள் நிற்பது நிர்மூலமாகாது, அது
ஆகையால் இப்பொழுது நாம் யாரும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இந்த பாடலை பாடி ஆண்டவரை நாம் போற்றி புகழுவோம். Yes, Jesus. Yes, God, Jesus. Hallelujah. நன்றி ஆண்டவரே. ஆமென். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. பயப்படாதே மனமே, காத்திடுவேன் உன்னை தினமே, அற்புதங்கள் செய்து காத்திருப்பேன். ஆமென். Yes, yes, God, Father. Thank you, Jesus. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. திகையாதே கலங்காதே மனமே, உன்னுடன் இருக்க பயமே, கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், உன் கவலைகள் யாவையும் நீக்கிடுவேன். திகையாதே கலங்காதே மனமே, உன்னோடு இருக்க பயமே. திகையாதே கலங்காதே மனமே, உன்னோடு இருக்க பயமே. கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், உன்னை கவலைகள் யாவையும் போக்கிடுவேன், உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. ஆமென். ஹalleluya. ஆண்டவர் நம்மை விட்டு விலகாதபடிக்கு, நம்மை கைவிடாதபடிக்கு அவர் காக்கின்றவராயிருக்கிறார். ஆகையால் இப்பொழுது நாம் யாவரும் கண்களை மூடி நாம் ஒரு நிமிடம் நாம் யாவரும் இப்பொழுது ஜெபம் செய்யலாம். Hallelujah. Thank you, Lord Jesus. நன்றி தகப்பனே. இயேசுப்பா, இந்த நாளை கொடுத்ததுக்காக நன்றி இயேசுப்பா. ஒவ்வொரு நீங்க தொழுவீராக தகப்பனே. இயேசுப்பா, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, கைவிடுவதில்லை தகப்பனே. எந்த கஷ்டம் இருந்தாலும் துக்கம் இருந்தாலும் நான் உங்களுக்கு இருப்பேன் சொல்லி நடந்ததுக்காக நன்றி தகப்பனே. இயேசுப்பா, இந்த நேரத்தில் இயேசுப்பா தொலைக்காட்சி பார்த்திருக்கலாம் ஒவ்வொருத்தரும் நீங்க தொழுவீராக தகப்பனே. யார் கண்ணீரத்தோட தகப்பனே, வேதனையோடு தகப்பனே, இயேசுப்பா இந்த நேரத்தில் இயேசுப்பா நெருக்கடியில வந்து கொண்டிருக்கிறாங்க இயேசுப்பா. அனைவருடைய கரம் இறங்கட்டும் தகப்பனே. அக்கினி வல்லமை, அபிஷேகம் வல்லமை அவங்க மேல இறங்கட்டும் இயேசுப்பா. இந்த நாளில தகப்பனே நீங்க ஒரு நல்ல
தகப்பனாய் இருந்தே இயேசு தெய்வம் நம் கூடவே வழி நடத்தும் ஆண்டவரே. உங்க குடும்பத்தை நீங்க வழி நடத்தும் இயேசுப்பா. Those who are eagerly watching this channel, Lord, bless you them, bless Lord abundantly, Lord. Let your showers of blessing pour upon them, Lord Jesus. வேலை இல்லையே என்று ஏந்திக் கொண்டிருக்கிறாங்களே சப்பா, மனவேதனையோட யாரும் இருக்கிறாங்க தகப்பனே, இந்த நேரத்துல நல்ல வேலை கொடுத்து நீங்க ஆசீர்வதிப்பீராக. Those who are praying for the healing power, Lord, let them get the healing power, Lord Jesus. Whatever the intentions are there in their mind, Lord, let it happen right now, Lord Jesus. Yes, Father. In the name of Jesus, let it happen, Lord. All the sins may be forgiven, Lord. Give them the deliverance, Lord Jesus. You protect them by your wings, Lord. You protect them by your shield, Lord Jesus. In the நேரத்துல சப்பா அவங்களை ஆசீர்வதித்து, the Lord Jesus, especially I sent a messenger on your feet, Lord. சப்பா அந்த வார்த்தை சொல்லும் போது தகப்பனே, சப்பா messenger தகப்பனே, you stand before him, Lord Jesus, and you guide them and you teach, Lord Jesus, what to be taught today, Lord. சப்பா யாரும் வெறுமையாக போகாதபடி தகப்பனே, உம்முடைய வார்த்தை உள்ளே பாயிரமரை நீங்க ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. Let your word touch deep inside the heart of every Lord, and let there be shining like a light, Lord. You shine on them and you bless them abundantly, Lord Jesus. I close my prayer to Jesus Christ the Lord. Amen. 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 ஆண்டவராக இயேசுவை போற்றுகிறோம், புகழ்கிறோம், ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த உன்னதமான நேரத்தில் ஆண்டவர் நம்மோடு இருந்தால் நமக்காக யாவையும் செய்து முடிப்பேன் என்று வாக்குறுத்தவர், நம்மளை விட்டு விலகாதவர். இதோ இன்றைக்கு வார்த்தை வடிவமாக நம் உள்ளத்துல வசிக்க அவர் வர காத்திருக்கிறார். ஆகையால் நாம் இப்பொழுது ஒவ்வொருத்தரும் நம் உள்ளத்தின் ஆழத்தோடு ஆண்டவருடைய இறைவாக்குக்காக நம் யாவரும் காத்திருப்போம். Praise the Lord. இயேசுவில் அன்பான இறை மக்களே, ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றோம். இந்த காலை பொழுதினிலே நாம் இறைவனுடைய வாக்குக்காக காத்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய தினத்திருப்பலி வாசகங்கள் நம்மை குறித்து என்ன சொல்லுகின்றன? கண்களை மூடி இறைவனை நோக்கி வேண்டுவோம். எங்களை நேசிக்கிற எங்க அன்பு தகப்பனே, இந்த காலை பொழுதுக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகின்றோம். விண்ணிலும் மண்ணிலும் சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே உலக மக்களிடத்தில் சென்று நல்ல செய்தி சொல்லுங்கள் என்று வாக்குரைத்த எங்கள் அன்பு தெய்வமே, இந்த காலை நேரத்தில் நாங்களும் என்னோடு இணைந்து உமது வாக்குகளை கேட்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்க அனைவருடைய ஆன்ம கண்களை திறந்தருளுவீராக. உம்முடைய வாக்குகளை கேட்டு உமது தூய வழியிலே பயணிக்கக்கூடிய ஆசிரை எங்க அனைவருக்கும் தருவீராக. ஆண்டவரே, என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆசீர்வதியும் ஆண்டவரே. எல்லாருடைய எண்ணங்களை திறந்தருளுவீராக, சிந்தனைகளை திறந்தருளுவீராக. ஆண்டவரே, உம்முடைய வாக்குகளை கேட்கும் போது என்னுடைய எண்ணங்கள் எல்லாம் உம்முடைய வார்த்தையின் மீது மட்டுமே கவனம் இருப்பதாக. நீர் ஒருவரே அற்புதங்களை செய்து இந்த காலை நேரத்திலே பங்கு கொள்ளுகின்ற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். இந்த நாள் முழுவதும் எவரெல்லாம் இதை கேட்பார்களோ அத்தனை பேரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. கேட்கிற உள்ளங்களுடைய எண்ணங்களை உமது பக்கம் திருப்பிக் கொள்ளும். இவர்களை ஒரு கருவிகளாக உலகிலே பயன்படுத்தும். ஆகவே இன்று எங்க அனைவரோடும் பேசி எங்களை உமது கருவிகளாக மாற்றிக்கொள்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் அர்ப்பணித்து உமது ஆசிரியை பெற்றுக் கொள்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். இயேசுவில் அன்பான இறை மக்களே, இன்றைக்கு மிக அருமையான ஒரு நற்செய்தி நாம் வாசிக்கின்றோம். என்ன நற்செய்தி? லூக்கா நற்செய்தியில 8ஆம் அதிகாரத்துல 4-15 வரைக்கும் ஆண்டவர் இயேசு ஒரு ஓமை சொல்லுகின்றார். என்ன ஓமை என்று பார்க்கும்போது St. Luke chapter 8 verses from 4 to 15 ஓமையில பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறார், விதைக்கிற ஒருவன் விதைக்க சென்றான். விதைக்கிற ஒருவன் விதைக்க சென்றான். அவன் விதைக்கும் போது சில விதைகள் வழி அருகே விழுந்தன. பிறகு மீண்டும் விதைக்கும் போது சில விதைகள் முட்களின் நடுவே விழுந்தன. அவர் மீண்டும் விதைக்கும் போது சில விதைகள் பாறை மீது விழுந்தன. அவர் மீண்டும் விதைக்கும் போது
சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன. இதை அவர் சொல்லி முடித்தவுடனே அவர் என்ன சொன்னார் என்று பார்க்கும்போது, இந்த ஓமையின் விளக்கம் என்ன என்று அவருடைய சீடர்கள் கேட்கின்றார்கள். இது கேட்ட மக்களோ புரிந்ததும் புரியாதுமான பயணத்தை மேற்கொண்டார்கள். அவர் ஏனெனில் அன்றைக்கு நிலத்தில வேலை செய்வது எல்லாருக்கும் ஒரு தெரிந்த விஷயம். ஆகவே அவர்கள் என்ன செய்தார்கள்? ஓ, நிலத்தில விதைக்கிற விதை பற்றி சொல்லுகின்றார், இது நமக்கு தெரிந்தது தானே என்று அவர்கள் பயணத்தை மேற்கொண்டார்கள். ஆனால் அதில் உள்ளிருக்கிற ரகசியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். ஏன் இதை சொன்னார்? இதனுடைய அர்த்தம் என்ன? இது எப்படி நமக்கு பொருந்தும் என்று அவர்கள் யோசனை பண்ணாமலேயே அவர்கள் சென்று விட்டார்கள். இன்றைக்கு நாம் கூட அவ்வாறுதான் சொல்லுவதை கேட்டுக்கொள்வோம், நேரம் கிடைத்தால் படிப்போம், ஆனால் உள்ளிருக்கிற ரகசியம் என்ன என்று நம்முடைய சிந்தனை ஆலோசனை செய்வது கிடையாது. ஆனால் இன்றைக்கு பாருங்க, இந்த ஓமை கேட்ட ஜனங்கள் புறப்பட்டார்கள். ஆனால் இந்த ஓமையின் பொருள் என்ன என்று அவருடைய சீடர்கள் கேட்டார்கள். ஏன் ஜனங்கள் புறப்பட்டார்கள்? சீடர்கள் இயேசுவை கேட்டார்கள். ஏனெனில் இயேசுவோடு பயணம் செய்கிற சீடர்களுக்கு இயேசுவை பற்றி நன்றாக தெரியும். ஆண்டவர் எதை சொன்னாலும் அதில் ஒரு உள்நோக்கத்தோடு தான் சொல்லுவார். அப்ப இந்த செய்திக்கு பின்னால் ஏதோ ஒரு ரகசியம் இருக்கிறது. இது யார் அறிந்தார்? இயேசுவோடு பயணம் செய்கிற சீடர்கள் அறிந்து கொண்டார்கள். ஆனால் கேட்ட மக்களோ, அது நிலத்தில் விழுந்த விதைதானே, பரவாயில்லை தெரியும் என்று விளக்கத்தை கேட்காமலே பயணம் செய்து விட்டார்கள். இதுதான் கேட்கிறவர்களுக்கும் ஆராய்ந்து செயல்படுகிறவர்களுக்கும் இருக்கிற வேறுபாடு. இதான் மத்தேயு நற்செய்தி 25 ஆயத்தமுள்ள கன்னிகைகளுக்கும் ஆயத்தமற்ற கன்னிகைகளுக்கும் வேறுபாடு. அறிவிலிகள், அறிவுள்ளவர்கள் என்று ஆண்டவர் அதற்கு பெயர் வைக்கின்றார். 5 பேருக்கு அறிவிலிகள் என்று சொன்னார். அறிவிலிகள் என்றால் பொருள் என்ன? இருக்கிற அறிவை பயன்படுத்தாதவர்கள், அறிவு அற்றவர்கள் என்று சொல்ல இயலாது. அறிவு இருக்கின்றது, பயன்படுத்தாதவர்கள். இன்றைக்கு நாம் கூட இவ்வாறுதான், அறிவு இருக்கின்றது, பயன்படுத்துவது கிடையாது. எப்படி பயன்படுத்த வேண்டும்? சீடர்கள் இப்போது அறிவை பயன்படுத்துகிறார்கள். ஆண்டவர் எது சொன்னாலும் ஒரு ரகசியம் இருக்கும். என்ன ரகசியம் என்று அவர்கள் கேட்ட போது, லூக்கா நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 10வது வாக்கியம் ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசு கூறியதாவது, இறையாட்சியின் மறைபொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது. ஆண்டவர் எப்படி உரைக்கிறார் பாருங்க. எவரெல்லாம் விவிலியத்தை வாசிக்கும் போது அதில் இருக்கிற உள் ரகசியம் என்ன என்று ஆராய்கின்றார்களோ அவங்க கொடுத்து வைத்தவர்கள். எவரெல்லாம் இதை காதில கேட்டு பிறகு அதை விட்டுட்டு இது எனக்கு தெரியும் அப்படின்னு பயணிக்கின்றார்களோ அவங்க கொடுத்து வைத்தவர்கள் கிடையாது. ஏனெனில் அன்றைய ஜனங்கள் கேட்டார்கள், இது நமக்கு தெரிந்தவையை நிலத்தில விழுந்தாமா, பாறை மேல விழுந்தா எப்படி வளரும், முள்ளு மத்தியில இருந்தா எப்படி வளரும் என்று அவங்க ஞானத்துக்கு புரிந்து கொண்டு அவங்க போயிட்டாங்க. வழியோரிக போய் எவனா விதைப்பானா, வளருமாங்க? வளராது. ஆக நிலத்தை பெண்படுத்தி அதுல விதை போட்டா தான் வளரும். இப்படி புரிந்து கொண்டு போய்விட்டார்கள். இது மனிதனின் ஞானம். இறை ஞானம் என்ன? இதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது. இறை ஞானத்தை அறிந்து கொள்வதற்கு உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது. ஆனால் கேட்ட மக்களுக்கோ கொடுத்து வைக்கவில்லை. ஏனெனில் அவர்கள் எண்ணத்திலே புரிந்து கொண்டு பயணித்து போய்விட்டார்கள். இன்றைக்கு நாம் கூட இப்படிதான். பைபிளை படிக்கிறீர்களா என்று கேட்டால் படிக்கிறோம் என்று சொல்லுவார்கள். என்ன படித்தீர்கள் என்று கேட்டுப்பார், அவங்க கொஞ்சம் யோசிப்பாங்க. அங்க என்ன வசனம், ஆமாமா இதான் படிச்சேன்னு சொல்லுவாங்க. ஆனா முழுக்க வாக்கின் விளக்கம் என்ன என்று தெரியுமா என்றால் தெரியாது.
ஏனெனில் நாம் படித்து அப்படியே வைத்து விடுகிறோமே தவிர அதை உள்ளத்திலே நிறுத்தி சிந்தனை செய்வது கிடையாது. இந்த வாக்கின் பொருள் என்ன? ஆண்டவர் என்ன சொல்ல வருகிறார்? இன்றைக்கு என் வாழ்க்கைக்கு அது எப்படி நடக்கும்? அன்றைக்கு அவர்களுக்கு இது இருந்ததே, இதே வாக்கு இன்றைக்கு எனக்கு எப்படி இது அனுபவமாகும்? இதை நான் எப்படி எடுத்துக்கொள்வது என்ற மனநிலையில இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் விவிலியத்தை வாசிப்பது கிடையாது. ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். இந்த வாக்கின் பொருள் என்ன என்று நாம் கேட்க வேண்டும். ஆண்டவர் பாதத்திலே அமர்ந்து செபிக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த வாக்கின் பொருள் என்ன? என் சிந்தனைக்கு வேறு ஏதோ சொல்லுகிறத, நீர் என்று சொல்லுகிறீர். கேட்க வேண்டும் ஆண்டவரை. ஏனெனில் சீடர்கள் கேட்டார்கள். கேட்ட அவர்களுக்கு என்ன பதில் பாருங்க. இந்த இறை மறைப்பொருளை அறிந்து கொள்வதற்கு நீங்க கொடுத்து வைத்திருக்கீங்க, கேட்காதவர்கள் கொடுத்து வைக்கவில்லை. அப்படி என்றால் இறைவாக்கை வாசிக்கும் போது அதிலே உள் ரகசியம் நிறைய இருக்கின்றன. அந்த ரகசியங்களை வெளிப்படுத்த ஆண்டவர் இயேசு தூய ஆவியை நமக்கு அனுப்பியிருக்கின்றார். அந்த தூய ஆவியை செபித்து நாம் பெற்றுக்கொண்டால், அந்த தூய ஆவி நமக்குள்ளே வந்துவிட்டால், ஒவ்வொரு வாசகங்களின் உள் ரகசியங்களை நாம் அறிந்து கொள்ள இயலும். தூய ஆவி பெறாதவங்க என்ன பண்ணுவாங்க? கட்டுக்கதைகளையும் வந்த கதைகளையும் சக கதைகளையும் சுகமான கதைகளையும் சொல்லி பிரசங்கத்தை முடித்து விடுவார்கள். கதைகளை சொல்லி முடிப்பதற்கு இறைவாக்கு அல்ல. இறைவாக்கு உள்ளிருக்கிற ரகசியங்களை எடுத்து சொல்வது. இந்த உள்ளிருக்கிற ரகசியங்களை பேசுகிற அந்த திறன் தூய ஆவி ஒரு இடத்துல தான் இருக்கிறது. அந்த தூய ஆவியானவர் ஒரு கிறிஸ்தவனுக்குள் நுழையும் போது அவர்கள் விவிலியத்தின் ஆய்வுக்குள் செல்வார்கள். இந்த வாக்கின் பொருள் என்ன? இது எனக்கு எப்படி பொருளும்? அன்றைக்கு வாழ்ந்த மக்களுக்கு அது இது சொல்லப்பட்டதே, அவங்களுடைய நிலை எப்படி இருந்தது? இன்றைக்கு என் நிலை எப்படி இருக்கிறது? வாக்கு ஒன்றுதான், ஆனால் அவர்களுக்கும் எனக்கும் எப்படி இது வாழ்வாக முடியும் என்று கண்ணை மூடி ஜெபம் பண்ணி பாருங்க. இன்னைக்கு இதே வாக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு இது எப்படி பொருந்தும் என்று ஆண்டவர் சொல்லிக் கொடுப்பார். ஆண்டவரிடத்துல கேட்கணும், முழங்காலிட்டு செபிக்கணும். இந்த வார்த்தையின் ரகசியம் என்ன? இந்த ஓமையின் பொருள் என்ன? இன்னைக்கும் ஓமை வழியா பேசுறேன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இயேசு ஓமை வழியாக பேசினார், ஆக நாங்களும் கூட இதே மாதிரிதான் ஒரு ஓமை வழியாக சொல்லுகிறோம் என்று ஏதோ கதைகளை சொல்லி வசனத்துக்கு ஈடுபாடு வைக்க நினைப்பார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு சொன்ன ஓமையின் உள் ரகசியம் என்ன இருக்கிறது? இன்றைக்கு விவிலியத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்லுகின்றார். என்ன சொல்லுகிறார் பாருங்க. இந்த ஓமையின் பொருள் என்ன? விதை என்பது இறைவாக்கு. ஆண்டவர் சொல்லுகிறார், விதை என்பது இறைவாக்கு. இறைவாக்குக்கும் விதைக்கும் உறவு இருக்கிறது. எப்படி ஒரு விதையானது மண்ணிலே புதைக்கப்பட்டு செடியாய் வளருகிறதோ, அதே போல ஒரு மனிதனுடைய உள்ளத்தில இறைவாக்கு விதைக்கப்படுகின்றன. அந்த விதையின் விளைவென்ன? தீமை அழிக்கப்பட்டு நன்மை ஆரம்பிக்கின்றது. ஒரு மனிதனுக்குள்ளே கடவுளுடைய வாக்கு நுழையும் போது அவருடைய தீய குணங்கள் சாகடிக்கப்படுகின்றது, தீய செயல்பாடுகள் சாகடிக்கப்படுகின்றன, தீமையாக யோசிக்கிற எண்ணங்கள் சாகடிக்கப்படுகின்றன, நன்மையானதை விளையச் செய்கின்றது. ஆக ஒவ்வொரு மனிதனும் கடவுளின் வார்த்தைகளை அதிகமாக உள்ளத்திலே விதைக்க வேண்டும். அப்படி என்றால் அதிகமாக பைபிளை படிக்க வேண்டும் என்பது பொருள். எவ்வளவுக்கு எவ்வளவு விவிலியத்தில் இருக்கிற வாசகங்கள் உள்ளே வந்து நுழைகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு புதுமையான எண்ணங்கள் தோன்றும், புதுமையான செயல்பாடுகள் தோன்றும், புதுமையான திட்டங்கள் தோன்றும். அதை நாம் செயல்படுத்தும் போது அநேக மக்கள் அதை பற்றிக் கொள்வார்கள். ஏனெனில் அது இறைவாக்கினால் விளைகின்ற விளைச்சல். ஆக ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லுகிறார், விதை என்பது இறைவாக்கு. விதை எப்படி மண்ணிலே மடிந்து அது வளர்கிறதோ அதே போல இறைவாக்கு மனித உள்ளத்திலே சென்று அந்த மனிதனை புதுமையாக மாற்றி கொடுக்கிறது. பீடி சிகரெட்டுக்கு இடம் இல்லை, சண்டை சச்சரவுக்கு இடம் இல்லை, கோபத்துக்கு இடம் இல்லை.
பொறாமைக்கு இடம் இல்ல, வெள்ளி சூனியத்திற்கு இடம் இல்ல, பசாசு குடிக்கொள்வதற்கு இடம் இல்ல, தீய செயல்களுக்கு இடம் இல்ல. அது எல்லாவற்றையும் இந்த கடவுளின் வாக்கு உள்ளே சென்று அனைத்தையும் அது மாற்றிவிடும். கடல் வாக்கு உள்ளே செல்ல செல்ல தீய செயல்கள் எல்லாம் வெளியே போய்கொண்டே இருக்கும். உன்னுடைய முகத்தோற்றம் மாறும், உன் பேச்சின் செயல்பாடு மாறும், நீ செய்கிற ஒவ்வொரு செயல்கள் மாறும், நீ உடுத்துற உடைகள் மாறும், நீ பார்க்கிற பார்வைகள் மாறும். உன் சிந்தனை எப்பொழுதுமே அமைதியாயிருக்கும். உன் வாயிலிருந்து புறப்படுகிற வாக்கு அனைத்தும் அமைதியாக இருக்கும். கடவுளின் வாக்கு உள்ளே செல்ல செல்ல உடைய எல்லாமே மாறிவிடும். இதுதான் ஆண்டவர் என்று சொல்லுகிறார். விதை என்பது இறைவாக்கு. விதை மண்ணில் மடிந்து ஒரு புதுமையாய் வளர்கிறது போல இறைவாக்கு மனிதனுக்குள்ளே செல்லும் போது அந்த மனிதன் புதுமையாய் பூமிக்கு தெரிவான். அதை பார்க்கிற ஒவ்வொருவரும் கவரப்படுவார்கள். இரண்டாவது, இறைவாக்கு விதை என்று சொன்னார். அடுத்து என்ன சொன்னார் பாருங்க, வழியோரும் விழுந்த விதைகள் அவ்வார்த்தையை கேட்பவர்களுள் சிலரை குறிக்கும். விளக்கம் அளிக்கின்றார். வழி அருகே என்றால் என்ன? ஆன் தி ரோட் அப்படின்னு அர்த்தம். நடக்கக்கூடிய பாதைகள். அங்கே விழுந்த விதை யாருக்கு சமமாயிருக்கிறது? சிலர் கேட்கின்றார்கள். அவர்கள் நம்பி மீட்பு பெறாதவாறு அழகை வந்து அவ்வார்த்தைகள் அவர்கள் உள்ளத்தில் இருந்து எடுத்து விடுகிறது. நன்றா கவனிச்சு பாருங்க. திருப்பலி முடிந்த உடனே வெளியே வந்து எல்லார்கிட்டையும் பேசுவாங்க. என்ன பேசுவாங்க? இன்றைக்கு நற்செய்தி அருமையா இருந்தது என்று பேசுவாங்களா? இன்று வாசிக்கப்பட்ட வாசகம் எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்தது பேசுவாங்களா? இறை செய்தி பகுதி முடிந்தவுடனே புறப்படுகிறோமே, எத்தனை பேருக்கு அது நினைவில் இருக்கிறது? வெளியே வந்தவுடனே எதை குறித்து பேசுவார்கள்? நீங்க எதை குறித்து பேசுவீங்க? ஆண்டவர் சொல்லுகிறார், வழி அருகே விடப்பட்ட விதை யாருக்கு சமம்? வார்த்தையை உள்வாங்குகின்றார்கள், ஆனால் சில நிமிடங்கள் கழித்து அந்த வார்த்தையை அழகை எடுத்து விடுகிறான். வெளியே வந்த உடனே என்ன இன்னைக்கு பிரசங்கம்? ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு முதல் வாசகம் என்ன? இன்றைய நற்செய்தி என்ன? கேட்டு பாருங்க. ஒன்னும் தெரியாது. அங்கதானே உட்கார்ந்து கேட்டு இருந்தீங்க. கவனம் எங்கிருந்தது? கடவுளுடைய வார்த்தைகளை கவனிக்கவில்லை என்று சொன்னால் அந்த வார்த்தையை உன் உள்ளத்தில் இருந்து பிசாசானவன் எடுத்து விடுவான். ஆகவேதான் இந்நாள் வரைக்கும் உன் உள்ளத்திலே எத்தனை வாக்குகள் நிலைத்திருக்கிறது என்று ஒரு பரீட்சை செய்து பாருங்கள். எத்தனை விவிலிய வாக்கு உன் மனசுக்கு தெரியும்? கணக்கு போட்டு பாருங்க. எந்த புத்தகத்துல, எந்த அதிகாரத்துல, எந்த வசனம் இந்த வாக்கு அடங்கி இருக்கிறது? அல்லது புத்தகமும் இல்லை பரவாயில்ல, அதிகாரம் தெரியாது பரவாயில்ல, வசனமாவது தெரியுமா? அந்த வாக்கு முழுமையா தெரியுமா? அறங்குறையா தெரியுமா? பரீட்சை பண்ணி பாருங்க. ஏனெனில் ஆண்டவர் சொல்லுகிற இந்த வாக்கு 100% உண்மை. கேட்கின்றோம், ஆனால் அது நினைவிலே நிற்பது கிடையாது. நாம் என்ன சொல்லுவோம்? மறைந்து போய்விட்டோம் என்று சொல்லுவோம். அது மறைந்து போகவில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், பிசாசானவன் உன் உள்ளத்தில் விதைக்கப்பட்ட அந்த விதையை எடுத்து விட்டான். ஆகவே அது உன் நினைவுக்கு வரவில்லை. கவனித்து பாருங்க. பல வருஷங்களுக்கு முன்னாக சண்டை போட்டிருப்பீங்க, இல்ல ஏதோ ஒண்ணு செஞ்சிருப்பீங்க, அதெல்லாம் ஞாபகம் இருக்கும். நேற்று என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டு பாரு, அது ஞாபகம் இருக்கும். நேற்று சீரியல் எங்க முடிஞ்சிச்சுன்னு கேட்டு பாருங்க, அதெல்லாம் ஞாபகம் இருக்கும். கரெக்டா? ஆனா விவிலிய வாசகம் ஞாபகம் இருக்குதான்னு கேட்டு பாருங்க, அது மட்டும் தெரியாது. இது எல்லாவற்றையும் ஞாபகமா வைத்திருக்கிற சிந்தனை ஏன் இறைவாக்கை மட்டுமே வைத்துக் கொள்ள முடியவில்லை? ஏனெனில்
பிசாசானவன் மனிதனுக்குள்ளே வருகிறான் போகிறான். அவனுக்கு பிடித்தவைகளை நினைவில வைக்கின்றான். பிடிக்காத கடவுளுடைய வாக்குகளை உள்ளத்தில் இருந்து எடுத்து விடுகிறான். ஆகவேதான் கடவுள் வார்த்தையை தவிர மற்ற எல்லா விஷயங்களும் சிந்தனையில் இருக்கிறது. 2 வருஷம் 3 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னால திட்டின அந்த வார்த்தை அப்படியே பதிஞ்சிருக்கும். அவங்க முகத்தை பார்த்த உடனே அது அப்படி திரும்பி ரிப்பீட் ஆகும். அப்போ உனக்கு ஞாபக சக்தி இருக்கிறது தானே? பிசாசு அதையா எடுக்கல? ஏனெனில் பிசாசு மனிதர்களிடையே பகையை உண்டாக்கும்படி உள்ளே இருக்கின்றான். அந்த வார்த்தை நினைவுபடுத்தி நீங்க பிரிந்துதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். கணவன் மனைவி ஏச்சி பேச்சினால் பிரிகிறார்கள். பெற்றோர்கள் பிள்ளைகள் ஏச்சி பேச்சினால் பிரிகிறார்கள். உறவுகள் பிரிகிறது, வார்த்தையினால பிரிந்து போகிறார்கள். கடுமையான வாக்கு வாயிலிருந்து வரும்போது இருவர் பிரிந்து விடுகிறார்கள். இவைகளுக்கெல்லாம் சிந்தனையில இடம் இருக்கிறது. ஆனால் இறைவாக்குக்கு இடம் இல்லை. ஏனெனில் மனித உள்ளத்தில் இறைவாக்கு இருந்தால் பிரிந்தவர்கள் ஒன்று சேருவார்கள். மனித உள்ளத்தில் இறைவாக்கு இருந்தால் ஒற்றுமை தானாக வரும். மனித உள்ளத்தில் இறைவாக்கு இருந்தால் மன்னிக்கிற குணம் தானாக வரும். மனித உள்ளத்தில் இறைவாக்கு இருந்தால் விட்டு கொடுக்கிற குணம் தானாக வரும். மனித உள்ளத்தில் இறைவாக்கு இருந்தால் அவர்கள் வாழ்க்கையிலே உன்னத கடவுளை பார்க்கிற அதிகாரம் கிடைக்கும். ஆகவே பிசாசு அந்த விதையை மனித உள்ளத்திலிருந்து எடுத்து விடுகிறான். ஆகவே உங்க உள்ளங்களை ஆராய்ந்து பார்க்கும் போது கடவுள் வார்த்தை உள்ளத்தில் வைத்துக் கொள்ள முடியவில்லை. காது என்னமோ கேட்டுன்னு தான் இருக்குது, ஆனா உள்ளத்துல போய் எதுவுமே நிக்கல. இந்த காதுல வாங்கி இந்த காதுல போயினே இருக்குது. அப்படியே அது சிந்தனையில் நின்று இதயத்தில் சிந்தனை செய்யாமல் இருக்கிறது. ஆகவே ஆண்டவர் சொன்னார், இப்படிப்பட்டவங்க எல்லாம் யாரெல்லாம் கடவுளுடைய வாக்கை ஞாபக சக்தியில வைத்துக் கொள்ளவில்லையோ அவங்க அத்தனை பேரும் வழி அருகே விடப்பட்ட விதைக்கு சமமாய் இருக்கின்றார்கள். பசாசு அவங்க உள்ளே வரும், வெளியே போகும். உள்ளே வரும்போது தீமை விதைக்கும், பகையை விதைக்கும், பிரிவினை விதைக்கும். அதுக்கேற்றவாறு நீங்களும் செயல் புரிவீங்க. அது உள்ள வந்த போது ஏதாவது கடவுள் வாக்கு 1-2 இருந்தா அது உடனே எடுத்து விடும். ஒரு விதைய மண்ணில புதைத்து குறைந்தது ஒரு 10-15 நாளாவது விடணும். அப்பதான் அது வேறு விட தொடங்கும். ஒரு 30 நாள் விட்டா தான் அது கொஞ்சம் துளிர் விட ஆரம்பிக்கும். ஆக பிசாசு என்ன செய்கிறான்? விதைத்த மாந்திரத்திலே எடுத்து விடுகிறான். ஏன்னா அது வேறொன்றி வளரக்கூடாது அல்லவா? ஆகவே நீங்களும் கேட்ட மாந்திரத்திலே மறந்து போய் விடுகிறீர்கள். இப்ப ஞாபகம் பண்ணி பாருங்க, பார்த்து இருக்கிறவங்க. இப்போ எந்த நற்செய்தி நூலில் எந்த அதிகாரத்துல எந்த வசனத்தை தியானம் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு உங்க மனசை கொஞ்சம் கேட்டு பாருங்க, ஞாபகம் இருக்குதான்னு. இந்த நிமிஷத்திலே நமக்கு தெரிந்துவிடும் நம்முடைய சிந்தனை எவ்வளவு வீக்கா இருக்குது. என் அன்பு மக்களே, ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுகின்றார். என்ன சொல்லுகிறார் என்று பார்க்கும்போது லூக்கா நற்செய்தி 8:12 வழியருகே விடப்பட்ட விதை, பிசாசு வந்து அந்த விதையை எடுத்து விடுகிறார். ஆகவே நமக்கு மரபு சக்தியை கொடுத்து, உலக காரியங்களிலே ஞாபக சக்தியை கொடுத்து, கடவுள் வாழ்க்கையிலே மரபு சக்தியை கொடுத்து பிசாசு ஆண்டு கொண்டிருக்கின்றார். அவற்றை எதிர்கொள்ள வேண்டும் என்றால் விவிலியத்தை படித்துக் கொண்டே இருக்கணும், நிரப்பிக் கொண்டே இருக்கணும். அது நிரம்ப நிரம்ப பிசாசு உள்ளே வர முடியாது, உள்ளிருக்கிற வார்த்தைகளை எடுக்கவும் முடியாது. இயேசுவில் அன்பான இறை மக்களே, எங்க வாலிப பருவத்தில் எல்லாம் விவிலியத்தை அதிகமாக பயன்படுத்தினதினால் இன்னைக்கு ஸ்ட்ராங்காக உங்களோடு கூட பேசுகிறவங்களா இருக்கிறோம். என் பிள்ளைகளும் பாருங்க பேச ஆரம்பிக்க தொடங்கிவிட்டோம். ஏன்? இறைவாக்கு உள்ளே நுழைய யாராலும் எடுக்க இயலாது, பிசாசால் எடுக்க இயலாது. ஆக இறைவாக்கு வெறும் கேட்டு செல்வது மாத்திரமில்லாமல்
மீண்டும் விவிலியத்தை திறந்து வாசிக்க வேணும். அப்போ பிசாசு எடுக்க முடியாது. இரண்டாவது உவமை 13வது வாக்கியம். பாறை மீது விழுந்த விதைகள் அவ்வார்த்தையை கேட்கும் போது மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்பவர்கள். அப்பா, எனக்கு பேசின மாதிரியே இருக்கிறது, மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் அவர்கள் வேரற்றவர்கள், வேரில்லாத மரங்கள் என்று சொல்லுகிறார். வேரற்றவர்கள் சிறிது காலமே அவ்வார்த்தையை நம்புவார்கள், சோதனை காலத்தில் நம்பிக்கையை விட்டு விடுவார்கள். சோதனைனா என்ன? நிறைய பேர் சொல்லுவாங்க, அவருக்கு என்ன வேற வேலை இல்லை. அவர் சொல்வார், நமக்கு நிறைய வேலை இருக்குது, கஷ்டப்பட்டாதான் உணவு. உண்மைதான். ஆனால் அந்த கஷ்டங்கள் உன் அருகில இருக்குமான்னு யோசிச்சு பாருங்க. என் நண்பரி மக்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், பாறை மீது விழுந்த விதை எதற்கு சமம்? அது மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறது, ஆனால் சிறிது காலம் கழித்து அதை இழந்து போய்விடுகிறது. ஏன்? அந்த வாக்கிலே உறுதி இல்லாத ஒரு வாழ்க்கை. சொன்னவர் உயிருள்ளவர், அந்த வாக்கு நிச்சயம் நிறைவேற்றுவார், நான் நம்பி பற்றி கொண்டிருப்பேன் என்ற ஒரு ஆழமான நம்பிக்கை இல்லாம வாழ்கிற வாழ்க்கை. நம்மளாலலாம் இது முடியாதுப்பா என்று நினைக்கிறாயே, வேறறிந்த வாழ்க்கை. என் நண்பரி மக்களே, உறுதி இல்லாம வாழ்கிற வாழ்க்கை பாறை மீது விழுந்த விதைக்கு சமம் என்று சொல்லுகிறார். நம்பிக்கையற்ற வாழ்க்கை பாறை மீது விழுந்த விதைக்கு சமம். நாம் கேட்கிறது கிடைக்கவில்லைன்னு வச்சுக்கோங்க, நம்பிக்கை இழந்து போயிடுவோம். எவ்வளவுதான் கேட்கிறது அவரை. வாழ்நாள் முழுக்க நம்ம நினைவுகளே வாழ்ந்து, நம்ம செயலிலே வாழ்ந்து சுகமாய் இருந்திருப்போம். துன்பம் வந்தவுடனே அவரை நோக்குவோம். அது சிறிது காலமா தான் இருக்கும். நம்ம எண்ணமெல்லாம் எப்படின்னா, கேட்ட உடனே அவர் கொடுத்துடணும், இல்ல கொஞ்சம் காலம் கழிச்சு கொடு, மொத்தல கொடுக்கலன்னா நம்பிக்கை இல்லைன்னா போயிடும். கடவுளாவர் வேறு அறிந்தவர்களாக வாழ நினைக்கிறோம். ஆக நம்பிக்கையில் உறுதி கொள்ளாத வாழ்க்கை போய்விடுகிறது. சொன்னவர் உண்மையுள்ளவர், நிச்சயம் செய்வார் என்ற உறுதி உனக்குள்ளே வரும்போதுதான் நீ பாறைக்கு சமமற்றவன் என்பதை அறிந்து கொள்வாய். ஆக பாறை என்பது எது? மனுஷு கல்லா வச்சுக்கிட்டு உள்ளத்துல மாத்திரம் எல்லா வார்த்தைகளை கேட்டுக்கிற மாதிரியே இருப்பாங்க. செயல் மாறாது, அவருடைய எண்ணங்கள் மாறாது. ஆனால் மனசு சொல்லும், எனக்கு சொன்ன மாதிரியே இருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பரி மக்களே, பாறை மீது விழுந்த விதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளும். துன்பம் என்று வரும்போது அந்த நம்பிக்கையை இழந்து போய்விடும். ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, மூன்றாவது விதை 14வது வாக்கியம். முச்செடிகளுக்குள் விழுந்த விதைகள் வார்த்தையை கேட்டும் கவலை, செல்வம், வாழ்வில் வரும் இன்பங்கள், பேர்வற்ற போன்றவற்றால் நெருக்கப்பட்டு முதிர்ச்சி அடைந்திருப்பவர்களை குறிக்கும். பாருங்க, முதிர்ச்சி அடைந்தவர்களை குறிக்கும். முதிர்ச்சினா என்ன அர்த்தம்? இன்னும் கொஞ்சம் வளர்ந்தவங்க, கஷ்ட நஷ்டத்தெல்லாம் சகிச்சுக்கிட்டு வளருங்க. அப்படி வளருங்க என்ன பண்ணுவாங்களா? செல்வம் என்று வந்தவுடனே, செல்வம் என்றால் பொருள் என்ன? நிறைய வேலை செஞ்சு நிறைய பணம் சம்பாதிக்க அவங்க என்னெல்லாம் அதுலதான் மூழ்கி இருக்கும். வேலையை தொடங்கும் போது ஆண்டவரே 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 ஆண்டவர் அதை ஆஸ்வதிப்பார். வளர்ந்த பிறகு ஆண்டவரே ஆண்டவரே கிடையாது. பணமே பணமே, புகழே புகழே, பதவியே பதவியே, ஆஸ்தியே ஆஸ்தியே, ஜனமே ஜனமே அப்படின்னு போயிடும். என்னெல்லாம் பொருளே பொருளே அப்படின்னு போயிடும். பார்க்கறதெல்லாம் வாங்கணும், இந்த மாதிரி வாங்கணும், அது இந்த மாதிரி இருக்கணும், உலக பிரகாரமான எண்ணங்கள். செல்வம் வரும்போது அந்த செல்வம் கடவுள் வாக்கை மறைத்து விடும். செல்வத்தின் பின்னால் செல்ல ஆரம்பிப்பார்கள்.
ஆக முட்கள் நடுவே விழுந்தவர்கள் எப்படி இருப்பார்கள்? ஆண்டவர் சொல்லுகிறார், செல்வம் வாழ்வில் வரும், இன்பங்கள் போன்றவற்றால் நெருக்கப்பட்டு. இன்பம்னா என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் மறந்து மகிழ்ச்சியா இருப்பது. ஒரு செல்வந்தன் இவ்வாறு சொன்னான், ஆன்மாவே நீ மகிழ்ச்சிக்குள், பல ஆண்டுக்கு குறையே கிடையாது, கோடிக்கணக்கான சொத்துக்கள், எந்த கவலைனா இருக்குமா? நன்றி மக்களே, சொத்து இருக்கிறவர்களுக்கு கொரோனா வந்தால் பெரிய பெரிய மருத்துவமனையில் போய் அதை சரி செய்து கொள்வார்கள். சொத்து இல்லாத ஏழைகள் கொரோனா வந்தால் கடவுளை தேடி வருவார்கள். அப்போது அந்த கடவுளுடைய ஆலயம் திறந்திருக்குமா? அடைப்பட்டு இருக்கிறது. ஏழைகள் நோய் வந்தால் கடவுளை அல்லவா தேடுவார்கள். நாணயம் அடைப்பட்டிருந்தால் அந்த ஏழைகள் எங்கு போவார்கள்? இதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். மனிதனுக்குள்ள எண்ணங்கள் மாற்றம் பெறும்போது விசுவாசம் இழந்து போய்விடுகின்றான். கவலைகள் வந்த போது அவன் இழந்து போகின்றான். ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க தெளிவாக, முட்களுக்குள் விழுந்த விதைகள் வார்த்தையை கேட்டும் கவலை, செல்வம் வாழ்வில் வரும், அப்போது இன்பங்கள் போன்றவற்றால் நெருக்கப்பட்டு முதிர்ச்சி அடைந்திருப்பவர்களை குறிக்கும். கவலை, இன்றைக்கு கொரோனா தான் கவலை. இந்த கவலை வந்தவுடனே கடவுள் எங்க இருக்கிறார் என்று கூட அறிந்து கொள்கிற எண்ணம் இல்லாமல் போய்விட்டது. மனசு நினைக்கிறது. வழிபாடு நடத்தக்கூடிய இடங்கள் வழிபாடுகள் நிறுத்தப்பட்டது. வழிபாட்டு தலங்கள் நிறுத்தினால் கவலைக்கு எங்க விடுதலை கிடைக்கும்? அது பெருகி கொண்டிருக்கும் அல்லவா? ஏனெனில் அங்கு இறைவாக்கு இடம்பெறவில்லை, கவலை இடம்பெற்றிருக்கிறது. இறைவாக்கு இடம்பெறவில்லை, செல்வங்கள் இடம்பெற்றிருக்கிறது. ஆகவே அவர்கள் வளர முடியாமல் போய்விட்டது. ஆனால் 4வது 15வது வாக்கியம், நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ சீரிய நல் உள்ளத்தோடு வார்த்தையை கேட்டு அதை காத்துக்கொண்டு மன உறுதியுடன் பலன் தருகிறவர்களை குறிக்கிறது. நல்ல நிலம் யார்? வார்த்தைகளை கேட்டு அப்படியே வைத்துக் கொள்வது, அதையே நினைத்து நினைத்து பார்ப்பது, அந்த வார்த்தைக்கு ஏற்றவாறு தன் வாழ்க்கையை மாற்றுவது. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நான் இப்படியாக இருப்பேன். ஆண்டவர் சொல்லியிருக்கின்றார், என் நிமித்தம் தன் உயிரை இழக்கிறவன் அதை திரும்ப பெற்றுக் கொள்வான், ஆனால் தன் உயிரை காத்துக் கொள்ளுகிறவனோ அதை இழந்து விடுவான். இந்த வாக்கு இன்றைக்கு கொரோனா நோய்க்கு சமமாயிருக்கின்றது. எப்படி சமமாயிருக்கிறது? ஐயோ, என்னை எங்க அது தொட்டு சாகடிக்குமோ என்று நீ பயந்து வாழ்ந்தாய் என்றால் உன் உயிரை காத்துக் கொள்ளுகிறாய். உனக்குள்ளே கடவுளின் வாக்கு இல்லை என்பது பொருள்படும். அதை பொருட்படுத்தாமல் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே நான் உதவி செய்து அவர்களுக்காக ஜெபித்து அவங்களுக்காக விடுதலை வாங்கி தருவேன் என்று நீ கவலைப்படாமல் உள்ளே வார்த்தைகளை வைத்து ஜெபித்தால், தன் உயிரை பொருட்படுத்தாமல் ஆண்டவர் வாக்கை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் எண்ணத்தோடு நீ பயணிக்கும் போது உன் உயிர் இழக்க நேர்ந்தாலும் கடவுள் அதை காப்பாற்றுவார். நண்பரே, மக்களே, நாம் வழிபடுகிற ஆண்டவர் இயேசு பொருளற்றவர் கிடையாது, பொருள் உள்ளவர். அவர் மாயஜாலம் பண்றது கிடையாது. நம்மிலிருந்து நம் வழியாக செய்கிறவர், நமக்குள் இருந்து செய்கிற ஆண்டவர். இந்த ஆண்டவர் நம்மிலிருந்து செயலாற்ற வேண்டும் என்றால் 4வது விதைப்படி நல்ல நிலத்தில் விழுந்த விதை எப்படிப்பட்டவர்கள்?
அதை கேட்பார்கள், உள்ளத்திலே பத்திரமாக வைத்துக் கொள்வார்கள். இரவிலே உறங்கும் போது தட்டி கேட்டா கூட உடனே சொல்லுகிறவங்களா இருப்பாங்க. ஐயோ மறந்துட்டேனே, எங்கேயோ படிச்ச மாதிரி இருக்குது, ஞாபகத்தான் வரமாட்டேன் அப்படின்னு எல்லாம் சொல்ல மாட்டாங்க. அப்படி சொல்லுகிறவங்க நல்ல நிலத்துக்கு சமம் கிடையாது. ஏனெனில் ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, நல்ல நிலத்தில் விழுந்தவர்கள் சீரிய உள்ளத்தோடு, சீரியனா கவனமாக கவனமாக கேட்டு அதை பத்திரமாக வைத்துக் கொள்கிறவங்க. நீங்க பத்திரமா வச்சுன்னு இருக்கீங்களா கடவுள் வார்த்தைய? என்னைக்காவது இந்த மாதிரி விளக்கமா நீங்க படிச்சிருக்கீங்களா? உங்களை போன்றுதான் நான் கூட. என்னிலிருந்து எழும்புகிற மாதிரி உங்களுக்குள்ளும் எழும்ப வேண்டும். நீங்களும் என்னை போல படர வேண்டும். ஞானஸ்தானம் பெற்ற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் இந்த அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். கடவுளின் திட்டமே குடும்பம் தான். கடவுளின் திட்டம் குடும்பம். உலகத்தை தொடங்கும் போது குடும்பத்தை உருவாக்கினார் கடவுள், ஆதாம் ஏவாள். அவரை போலவே ஆள வேண்டும் என்று நினைத்துதான் உருவாக்கி சக்திகளை கொடுத்தார். ஆனால் அவர்களோ உண்ணக்கூடாததை உண்டு சக்தியை இழந்து போனார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டையும் ஆண்டவர் குடும்பத்தின் வழியாக தான் தொடங்கினார். எந்த குடும்பத்தின் வழியாக இழந்தாரோ அந்த இழப்பை அதே குடும்பத்தின் வழியாக தான் சரி செய்ய வேண்டும் என்று தூய யோசேப்பையும் தூய கன்னிமரியாளையும் உருவாக்கினார். அவர்கள் இறைவாக்கை காத்தார்கள், உலக ஆசைகளை இழந்தார்கள், உலக லௌகீக உல வாழ்க்கை இழந்தார்கள். தூய் கன்னிமரியாளுடைய உடை கொண்டு அந்த உடையிலே கூட ஒரு ஏழ்மையை காட்டினவள் கன்னிமரியாள். இன்னைக்கு நீங்க எல்லாம் பாக்குறீங்க, நீங்க கட்டுற புடவை எல்லாம் போய் அவர் கட்டி அவமானம் பண்றீங்களே, அந்த மாதிரி இல்ல. கேட்டுக்கொண்ட அன்பரே மக்களே, புதிய ஏற்பாட்டு பெற்றோர்கள் கடவுளின் வாக்கை வாழ்வாக வைத்து வாழ்ந்தவர்கள். வாக்குதான் எனக்கு முக்கியம், எனக்கு அழகு முக்கியம் அல்ல, எனக்கு அந்தஸ்து முக்கியம் அல்ல, எனக்கு உயர்வு முக்கியம் அல்ல, எனக்கு பதவி முக்கியம் அல்ல, என் கடவுளின் வாக்கு ஒன்றுதான் முக்கியம். அந்த வாக்குக்கு நான் அடிமை என்று தன்னை முழுவதுமாக மறைத்துக் கொண்டு உலகுக்கு தன் முகத்தை மட்டுமே வெளிப்படுத்தினவர் கன்னிமரியாள். இன்னைக்கு எத்தனை பெண்கள் இதை செய்ய முன் வருகிறார்கள்? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பரி மக்களே, சிந்தனை செய்து பாருங்கள். அன்னை மரியாளை நினைவு கூறுகிற நீங்கள் அட்லீஸ்ட் அவங்க உடையாவது பின்பற்றவங்களா இருக்கணும். அவங்க பரிசுத்தம் வரலன்னா பரவாயில்ல, அவங்க உடுத்தின உடையை போல நீங்க உடுத்த ஆரம்பிக்கணும். அதுக்காக கவுன் போட்டுக்கங்கன்னு சொல்ல நான். அப்படி சிம்பிள் ஆர்டினரி ட்ரெஸ்ல இருக்கணும் எப்பவுமே. உள்ளம் வாக்கினால் நிரம்பினால் வெளி தோற்றம் நிச்சயமாக மாறும். அது லௌகீக வாழ்க்கைகளில் இப்போ செல்லாது. 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்திலே வாசித்து பாருங்கள். பொன் நகைகளும் விலையுயர்ந்த ஆடைகளை உடுத்துவதும் வெளிப்புறமான அழகு உனக்கு அழகு கிடையாது. உள்ளத்திலே மறைந்திருக்கிற அமைதி பணிவுதான் உன்னுடைய அலங்காரம். இது தாய் கன்னிமரியாள் இடத்தில் இருந்தது. அலங்காரம் என்ன அலங்காரம்? அமைதி பணிவுதான் மரியாளுடைய அலங்காரம். ஆகவேதான் கடவுள் தோன்றினார். ஆக புதிய ஏற்பாட்டிலே எந்த குடும்பங்கள் வீழ்ச்சி கண்டதோ அந்த குடும்பத்தை எழுப்ப ஆண்டவராகி கடவுள் தூய கன்னிமரியாளையும் யோசேப்பையும் எழுப்பினார். அதன் வழியாக குடும்பங்கள் எழுந்து நிற்க தொடங்கின. அந்த குடும்பத்திலே பிறந்த இயேசு சீடர்களை உருவாக்கினார். அந்த சீடர்களும் குடும்பத்தினர்கள் தான். அவர்களும் கணவன் மனைவி பிள்ளைகள் என்று வாழ்ந்தவர்கள். நன்றி மக்களே, குடும்ப வாழ்க்கை கடவுளின் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு உருவாக்கப்பட்டவை. ஆகவே நீங்களும் உங்க பெற்றோர்களும் நீங்களும் உங்க குடும்பங்களும் கடவுளின் சன்னிதானத்தில் காத்திருக்க வேண்டும். உங்க வழியாக ஆண்டவர் அற்புதங்களை செய்வார்.
இதான் இன்றைக்கு நற்செய்தி. இந்த நற்செய்தி எதை சொல்லுகிறது? உன்னை ஆண்டவர் ஒரு தூய்மையான குடும்பமாக உயர்த்த ஆரம்பிக்கின்றார். அந்த குடும்பம் நல்ல விதை போன்றதா இருக்கணும். வார்த்தையை கவனமாய் கேட்டு உள்ளே வைத்துக் கொண்டு அந்த வார்த்தைக்கு ஏற்றவாறு வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறதாக இருக்க வேண்டும். இந்த குடும்பத்தை இன்றும் கடவுள் எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றார். அந்த குடும்பத்தில் பிறக்கிற பிள்ளைகள் ஆண்டவர் இயேசு போல செயலாற்ற வேண்டும் என்று கடவுள் இன்றும் குடும்பத்தை தேடிக்கொண்டிருக்கின்றார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பர் மக்களே, உங்களை இங்க ஒப்பிட்டு பாருங்கள். நான் வழியறிய விழப்பட்ட விதைக்கு சமமா, அல்லது பாறை மீது விழப்பட்ட விதைக்கு சமமா இருக்கிறேனா, அல்லது முள்ளுள்ள இடங்களில் விழுந்த விதைக்கு சமமா இருக்கிறேனா, அல்லது நல்ல நிலத்தில் விழுந்த விதைக்கு சமமா இருக்கிறேனா? உங்களை நீங்க தீர்ப்பு அளித்து பாருங்கள். நீங்க எந்த நிலத்தில் இருக்கிறீங்க? ஆக முதல் மூன்றில் எந்த நிலத்தில் இருந்தாலும் உங்கள் இறுதி வாழ்க்கை நல்ல நிலத்துக்கு தான் வர வேண்டும். இதைதான் கடவுள் எதிர்பார்க்கின்றார். ஆக நல்ல நிலத்தில் விழுந்த விதைக்கு சமமாக வாழ இறைவன் நம்மை அழைக்கின்றார். ஏன் தெரியுமா? இன்றைய முதல் வாசகம் சொல்லுகிறது, ஒரு விதை எப்படி நிலத்தில் விழுந்து ஒரு புதிய உருவத்தை கொடுக்கின்றதோ அதே போல நாம் நல்ல விதைகளாய் பூமியிலே மடியும் போது விண்ணக வாழ்க்கையில ஒரு புதிய உருவத்தோடு தொடங்குவோம். இதான் இன்றைக்கு முதல் வாசகம். முதல் வாசகம் வாசிக்கும் போது பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதல் புத்தகத்திலே 15ஆம் அதிகாரம் 35 49 வரைக்கும் நீங்க வாசித்து பாருங்க. என்ன சொல்லுகிறார்? இறந்தோர் எப்படி உயிருடன் எழுப்பப்படுவார்கள், எத்தகைய உடலோடு வருவார்கள் என ஒருவர் கேட்கலாம். அறிவிலியே, நீ விதைக்கும் விதை மடிந்தால் ஒழிய அது உயிர் பெறாது. முளைத்த பயிராக நீ அதை விதைக்கவில்லை, மாறாக வெறும் கோதுமை மணியோ மற்றெந்த விதைதான் விதைக்கின்றாய். இறந்தோர் உயிர்த்தெழும் போது இவ்வாறே இருக்கும். அழிவுக்குரியதாய் விதைக்கப்படுவது அழியாததாய் உயிர் பெற்று எழும். பாருங்க, ஒரு சின்ன கோதுமையோ அல்ல ஒரு மாங்காய் கொட்டையோ தான் உள்ள போடுறோம். அது வெளியிலே வரும்போது ஒரு மரமாக, ஒரு செடியாக, அதுல பல கனிகள் நிறைந்ததாக எப்படி விதைத்தோமோ அப்படி வளர்வது கிடையாது. ஆக முதல் வாசகம் என்ன சொல்லுகிறது? நீ நல்ல நிலமாய் மாறி இறைவாக்குக்கு ஏற்றவாறு வாழ்ந்து மடிவாய் என்று சொன்னால் உன்னை நிலத்தில் புதைத்த பிறகு நீ எப்படி வருவாய்? பல கனிகளை கொடுக்கின்ற மரமாக மாறுவாய். பரலோகத்திலே பூமியிலே மரித்த உனக்கு பரலோகத்திலே விளையச் செய்கிறது. ஒருவேளை இறைவாக்குக்கு ஏற்றவாறு வாழவில்லை என்றால், கேட்டு மறந்து போய்விட்டால் பூமியில் விதைத்தவை அது நேராய் பாதாளத்துக்கு சென்றுவிடும். கெட்ட விதை கெட்ட மரத்தை தான் கொடுக்கும். அடுத்த நாட்களில் வாசித்தோம், நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனிகளை தான் கொடுக்கும். ஆக கிறிஸ்துவை உள்வாங்கி அவர் வார்த்தைக்கு ஏற்றவாறு வாழ்ந்தால் நல்ல மரமாய் இருப்போம். கிறிஸ்துவை கேட்டு கூட அதற்கு ஏற்றவாறு வாழவில்லை என்றால் கெட்ட கனிகளை கொடுத்து கெட்ட சுபாவத்தோடு கெட்ட செயல்பாடுகளோடு உலகத்திலே கெட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருப்போம். எது உன் வாழ்க்கை? அழிவுக்குரிய இந்த உடலை கட்டுப்படுத்தி அழியாம இருக்கிற விண்ணகத்தில் பிறக்க நினைக்கிறாயா? அல்லது அழிவுக்குரிய இந்த உடலை நல்லா மேக்கப் போட்டு நல்லா வாழ்ந்து இந்த பூமியில நானும் ஒரு பெரியவன் சொல்லிக்கிட்டு வாழ்ந்து அந்த பரலோகத்தை இழக்க தயாரா இருக்கிறாயா? சிந்தனை செய்துப்பார். கடவுளின் வாக்கை உள்வாங்கி அந்த வார்த்தைக்கு ஏற்றவாறு நான் வாழ்வேன் என்று தீர்மானிக்கிறவர்கள் இறை திட்டத்தை நிறைவேற்றும்படி கடவுள் அவர்கள் எடுத்து இந்த பூமியிலே பயன்படுத்துவார். கடவுளின் வாக்கை கேட்டும் அதுக்கு விரோதமாக செயல்படுகிறவர்களை பூமியிலே கடவுள் வைத்திருப்பார். ஆனால் அவர்களுக்கு பரலோகத்தில் இடம் கிடைக்காது. கிறிஸ்தவர்கள் பூலோகத்திலும் பரலோகத்திலும் வாழ பிறந்தவர்கள்.
கிறிஸ்துவுக்காக பூமியிலே வாழ்ந்தால் விண்ணகத்தில் இடம் கிடைக்கும். கிறிஸ்துவை நினைத்துக் கொண்டு வாழ்ந்தால் விண்ணகத்தில் இடம் கிடைக்காது. எப்படி விதை பூமியில் விதைத்த பிறகு அது மரமாய் மாறி நம்ம மனச மகிழ்ச்சி பண்ணுகிறதோ, அதே போல நாம் கிறிஸ்துவுக்காக மடிந்து உலக ஆசைகளை இழந்து இறை வாக்குக்காக நம்மை மாற்றி மன்னிக்கிறவர்களை மன்னித்து விட்டுக் கொடுக்கிறவர்களை விட்டுக் கொடுத்து ஒவ்வொருவருடைய பாசத்தை கொடுத்து அன்பை கொடுத்து எல்லாரும் அரவணைத்து ஒருவருக்கொருவர் ஒற்றுமையாக வாழ்ந்து இறைவாக்கை நிறைவேற்றுகிறோமோ அவர்கள் விண்ணிலே பிறக்கிறவர்களாக மாறுவார்கள். கோபத்துக்கு அடிமையாகி, அசுத்த வார்த்தைக்கு அடிமையாகி, தீச்செயலுக்கு அடிமையாகி, சாராயத்துக்கு பீடி சிகரெட்டுக்கு அடிமையாகி, சண்டைக்கு அடிமையாகி வாழ்கிறவங்க பரலோக வாசலுக்கு எட்டி பார்க்க கூட முடியாது. நீங்க தீர்மானம் பண்ணி பாருங்க. நல்ல நிலத்தில் விழுந்த விதையா அல்லது வேற விதைகளா? நல்ல நிலத்தில் விழுந்தால் வார்த்தைகளை அப்படியே எனக்கு தான் இருந்தது, இனிமே நான் இப்படிதான் வாழ போறேன் தீர்மானம் பண்ணுகிறவங்க ஆண்டவருக்கு தேவை. அவங்க தான் கிறிஸ்தவங்க. பெயரை வச்சு இருக்கிறவங்க எல்லாரும் கிறிஸ்தவங்க கிடையாது. யார் வேணாலும் பெயரை வச்சுக்கலாம், பரவாயில்ல. யார் வேணாலும் நீங்க ஞானஸ்நானம் வாங்கிக்கங்க, பரவாயில்ல. ஆனால் செயல் மாறாமல் இருக்கும் என்றால், கடவுள் வார்த்தையை நிறைவேற்றாம ஒரு மனிதன் பூமியிலே வாழ்வான் என்றால் அவன் விண்ணக வாழ்வுக்கு செல்ல முடியாது, நரக வாழ்வுக்கு தான் செல்ல முடியும். அதை மாற்ற எவராலும் முடியாது. ஆண்டவர் இயேசு செல்வந்தனையும் லாசரையும் வைத்து சொல்லிட்டாரு, நரகம் உனக்கு நரகம் தான், நீ திரும்பி நினைச்சா கூட வர முடியாது. அவதான் நரகத்தில் இந்த செல்வந்தன் கேட்டான், என்னோடு 5 பேர் பிறந்திருக்கிறார்கள், அவங்க என்ன போலவே பூமியில வாழ்றாங்க, இந்த லாசரை அனுப்பி நான் படுகிற நரக வேதனை அவங்க படாத அவரை தடுத்து நிறுத்தலாமே. நான் பரவாயில்ல, நான் வெந்து போறேன், ஆனா என் கூட பிறந்தவங்க இந்த இடத்துக்கு வரக்கூடாது. நம்ம முன்னோர்கள் செத்தவர்கள் இப்படிதான் நமக்காக வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவேதான் இந்த ஆன்லைன் வழியாக இந்த செய்தி உன்னோடு ஆண்டவர் பேசுகிறார். ஒப்பு கொடுப்போம். பூமியிலே வாழும் போது கடவுளுக்காக வாழாமல் வார்த்தை நிறைவேற்றாமல் இறந்து போனால் நரகம் உறுதி. அதை மாற்ற யாராலும் முடியாது. நாம செத்த பிறகு எத்தனை ஜபங்கள் நடத்தினாலும் அந்த ஆத்மா விண்ணகத்துக்கு செல்ல முடியாது. தண்டனை வேணா கொஞ்சம் குறைக்கலாம், அவ்வளவுதான். நரகம் நரகம்தான். ஆக வாழும் போதே நல்ல நிலமாக இறைவாக்கை நிறைவேற்றி நாம வேலை செய்ய இடத்துல, நாம வீட்டில, ரோடில பயணம் செய்யும் போது நன்மைகளை மட்டுமே செய்து நன்மைகளை மட்டுமே பேசி வாழ தீர்மானிப்போம். இதை மட்டும்தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நன்மையை பேசி நல்லதை செய்கிறவர்கள் பரலோகத்தில் பிறப்பார்கள். நன்மையும் தீமையும் கலந்து செய்கிறவர்கள் நரகத்தில் பிறப்பார்கள். ஆக நீங்க எங்கு பிறக்க நினைக்கிறீங்க? பரலோகமா நரகமா? இன்று தீர்மானிக்கணும். From today, countdown time is started. Reason, this year is a death year. மரணம் துரத்தி கொண்டிருக்கிறது. 2020 ஆண்டு மரணத்தின் ஆண்டு. மரணம் துரத்துகிறது. அந்த மரணம் நம் அருகில் எப்போது வரும் என்று தெரியாது. நான் தயாரா இருக்கிறேன். இறைவாக்கை நிறைவேற்றுகிறேன் என்ற மன அமைதி எனக்கு இருக்கிறது. உங்களுக்கு இருக்கிறதா? இறைவாக்கை நிறைவேற்றி கொண்டிருக்கிறீர்களா? இன்றைக்கு ஆண்டவர் உன்னோடு பேசுகிறார். இப்ப திருமணம் பண்ணா கூட ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார். இயேசு சிலுவையில 2 கல்வர்கள் இருந்தார்கள். அந்த நிமிஷத்துல ஒரு திருடன் திருமணம் பண்ணா, நான் செய்தது தவறு. இன்னொரு கல்வன் தான் செய்தது தவறு என்று நினைக்கவே இல்லை. உன்னையும் காப்பாற்றி என்னையும் காப்பாற்றி என்று சொன்னான். இன்னைக்கு இதே போல வாக்கு கேட்டு கூட திருந்தாம நான் இப்படித்தான் இருப்பேன், எனக்கு யாரும் சொல்ல வேண்டிய தேவையில்லை நினைச்சு வாழ்ந்தா அந்த கெட்ட கல்வனுக்கு ஏற்பட்ட நிலைதான் ஏற்படும். ஐயோ, ஆண்டவர் என்னோடு பேசுகிறார், இனிமே நான் ஒரு நல்ல கிறிஸ்தவனா வாழ்வேன் என்று இப்ப நினைச்சா கூட நீ எப்பேர் பெற்ற பாவம் வாழ்க்கையில் செய்திருந்தாலும் பரவாயில்லை, யாரும் செய்யாத பாவத்தை நீ செய்திருந்தா கூட பரவாயில்ல,
அந்த பாவத்தை இனிமே நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு இப்ப தீர்மானம் பண்ணா கூட அந்த நல்ல கல்வனுக்கு கிடைத்த வாய்ப்பு உனக்கும் எனக்கும் கிடைக்கும். நன்றி மக்களே, ஒப்பு கொடுப்போமா? செபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்க அன்புள்ள தகப்பனே, இந்த காலை விளைக்காய் உம்மை நாங்கள் போற்றுகின்றோம். இதை பார்க்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். இனிமேலும் இந்த நாள் முழுவதும் இந்த நிகழ்ச்சியை பார்க்க போகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். எவரெல்லாம் இந்த வாக்கை கேட்பார்களோ அவங்க அனைவரும் நல்ல நிலங்களாய் மாறுவார்களாக. பிசாசு எப்படி உம்முடைய வார்த்தைகளை உள்ளத்திலே விழுந்தவுடன் எடுக்கிறானோ, இயேசுவே அதே போல உம்முடைய பிள்ளைகள் உள்ளத்தில் இருக்கிற கெட்ட எண்ணங்களை நீர் கைப்போட்டு எடுப்பீராக. பிசாசு உம்முடைய வாக்குகளை மனித உள்ளத்தில் இருந்து எடுக்கிறது போல நீர் மனித உள்ளத்திலே சென்று தீயவைகளை எடுத்து பிடிகறிவீராக. உமது ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் காத்துக் கொள்ளும் ஆண்டவரே. என் கரத்தின் கிளைகளை கட்டளையிடுங்கள், அது கடந்து வரும் என்று சொன்னீரே. உம்முடைய அரவணைக்கிற கரம் என்னோடு செபிக்கின்ற ஒவ்வொருவரிடம் இப்போது நெருங்கும்படிக்காக செபிக்கிறேன். தொடுமாண்டவரே, இதை பார்த்து கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தொடுவீராக. உம்முடைய உள் தோற்றம் மாறட்டும், அது உம்முடைய நெருப்பினால் நிரம்பி இருக்கட்டும். அதில் விழுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் வளர ஆரம்பிக்கட்டும். அதை பிசாசானன் உள்ளே கை போடாதவாறு இதை கேட்கிற ஒவ்வொரு உடலையும் நெருப்பினால் கட்டுவீராக. வார்த்தைகளை கேட்கிற உள்ளங்கள் நிரம்பி இருக்கட்டும் ஆண்டவரே. உமது பிள்ளைகளை இந்த பூலோகத்திலே பாதுகாத்துக் கொள்ளும். இதை கேட்கிற ஒவ்வொருவரும் எந்த உலகத்திலே எந்த முனையில் இருந்தாலும் ஆசீர்வதியும். சிங்கப்பூர், மலேசியா உமது பிள்ளைகள் பார்க்கிறார்கள், ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். யுஎஸ்ஏ பார்த்துக் கொண்டிருக்கிறாங்க, ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. எடுத்து பயன்படுத்த ஆண்டவரே. ஸ்ரீலங்கா பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள், ஆசீர்வதியும். அவர்களை எடுத்து நீர் பயன்படுத்துங்க ஆண்டவரே. துபாய் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள், ஆசீர்வதியும். அவங்க இருக்கிற இடத்துல எடுத்து பயன்படுத்துவீராக. ஜெர்மனி பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள், ஆசீர்வதியும். அவங்க எடுத்து பயன்படுத்த ஆண்டவரே. உகண்டாவில் இருந்து பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள், ஆசீர்வதியும். எடுத்து பயன்படுத்தும். லெபனான் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள், ஆசீர்வதியும். அவங்க இருக்கிற இடத்தில் எடுத்து பயன்படுத்துவீராக. உலகம் முழுவதும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்தியாவிலே பல பகுதியிலிருந்து மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள், ஆசீர்வதியும். அவங்க இருக்கிற இடத்துல அவங்க எடுத்து பயன்படுத்தும். குடும்பம் குடும்பமாக ஆண்டவர் நீர் எழுப்புதலின் சக்தியை பொழிம்படிக்காக செபிக்கிறோம். கணவன் மனைவிக்குள் விதைகள் விதைக்கப்படட்டும். அந்த விதை பிள்ளைகள் உள்ளத்திலே விதைக்கப்படட்டும். அந்த குடும்பம் எழும்பட்டும் ஆண்டவரே. எங்களை தெரிந்து கொண்டது போல இதை பார்க்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவர் தெரிந்து கொள்வீராக. ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பங்கள் அசைக்கப்படட்டும். இறைவாக்கினால் நிரம்பப்படட்டும். ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும். நானும் என் பிள்ளைகளும் இந்த நிகழ்ச்சி நடத்துகிறது போல பல குடும்பங்கள் எழும்பட்டும் ஆண்டவரே. இதே போல பல குடும்பங்களை எழுப்பீராக. எழுப்புதலின் தீ ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் நீ பொழிபடிக்காக செபிக்கிறோம். நீ பார்க்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் எழுப்புதல் வருவதாக. எல்லோரையும் எழுப்பும். அது வார்த்தையினால் நிரப்பி அந்த வாக்குக்காய் வாழும்படி எழுப்பும். இன்றைய டெக்னாலஜியை பயன்படுத்தி உலக மக்களுக்கும் அது பிள்ளைகள் எழுப்பி பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே. நீ செய்கிறவைக்காய் நன்றி. இந்நாள் வரைக்கும் பலர் எழுப்பி இருக்கின்றார்கள். அதை பார்க்கும் போது கண்கள் மகிழ்ச்சி அடைகின்றது. அதே போல் இன்னும் பலரை எழுப்புவீராக. உலக மக்களை சந்திக்க, அவர்களை கொண்டு அவருடைய சொந்த பந்தங்களை சந்திக்க ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒருவரையாவது எழுப்பீராக. இதை பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். எங்க வாழ்க்கையில் இருக்கிற கவலைகள், துக்கங்கள், வேதனைகள் இந்த நிமிஷத்திலே மறைந்து உம்முடைய வார்த்தை உள்ளத்திலே வளர்ச்சி பெறுவதாக. நீ செய்கிறமைக்காய் நன்றி ஆண்டவரே. கொள்ளை நோயில் பாதிக்கப்பட்டவர்களுக்காக செபிக்கிறேன். இயேசுவின் பெயரால் கொள்ளை நோய் என்ற விதை பிடுங்கி எரியப்படுவதாக. உமது பிள்ளைகளை காத்து சான்று பகரச் செய்யும் ஆண்டவரே. மருத்துவமனையில் எத்தனையோ பேர் படுத்திருக்கலாம். நீர் அவர் அருகில் சென்று நீ தான் குணமாக்குறீர் என்ற வெளிப்பாடை கொடுத்து குணமாக்கும் ஆண்டவரே.
வெளியிலே வந்து நீர் குணமாக்கினீர் என்று அநேகர் சொல்லட்டும். ஒருவரால் தான் இதை செய்ய இயலும். இயேசுவே, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை ராஜா. நீங்க தொடுவீராக. நீங்க உமது பிள்ளைகளை தொட்டு குணமாக்குவீராக. ஒவ்வொரு மருத்துவமனையில் கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிற மக்களை நீங்கள் தொடுங்க ஆண்டவரே. ஏழைகள் மேல் மனம் இறங்கும் தெய்வமே. பணம் இல்லாமல், காசு இல்லாமல் உம்மை நினைத்து உயிரை இழந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்கிற ஆண்டவரே, ஆசீர்வதிக்க. நீங்க அருகில் இருந்து அவர்களை காப்பாற்றும். மீண்டும் இந்த பூமியிலே நன்மை செய்வதற்கு காப்பாற்றும். அவர்கள் வழியாக நன்மைகள் பூமியிலே வளரட்டும். நன்மை செய்கிற குடும்பங்களை உருவாக்கும். நன்மை செய்கிற ஊழியர்களை உருவாக்கும். மந்தை மேல் கவலை கொண்டு செயல் புரிகிற ஊழியர்களை உருவாக்கும். மந்தை எக்கடி கெட்டால் எனக்கென்ன என்று மறைந்திருக்கிற ஊழியர்களை எடுத்து பிடுங்கி எறிவீராக. மந்தை மேல் கவலை கொள்ளுகிற மேய்ப்பர்களை புதுப்பித்து உருவாக்கும் ஆண்டவரே, பாதத்திலே நாங்கள் செபிக்கின்றோம். ஆசீர்வதி. உம்முடைய வாக்குகளின்படி வாழ அருள் தாரும். உம்முடைய திருக்கரத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். இவெல்லாம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் வேண்டி உமது ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறோம். உமக்கு சாட்சியாக வாழ்கிறோம் என்று அறிக்கையிடுகிறோம். நீரே இந்த நாள் முழுவதும் எங்களோடு இரும். மீண்டும் நாளை மாலை நாங்கள் சந்திக்க மட்டும் என்னோடு ஜெபத்திலே பங்கு பெறுகிற ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க. இவெல்லாம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் வேண்டி உமது ஆசீர்வாதத்தை, பாதுகாப்பை பெற்றுக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவில் அன்பான இறைமக்களே, மீண்டும் நாளை ஞாயிற்றுக்கிழமை காலையில ஆன்லைன் வழியாக திருப்பலிகள் இருக்கும். பாருங்க, ஒரு சிலருக்கு பாக்கியம், ஒரு சிலருக்கு ஆலயங்கள் வாய்ப்பு கிடைக்கலாம். பலருக்கு ஆலயங்கள் இல்லை, ஞாயிற்றுக்கிழமை இல்லை. வேண்டிக் கொள்வோம் ஆண்டவரிடத்துல. வீட்டில நீங்க ஆன்லைனாலே பாருங்க. நாளை மாலை நாங்க திரும்பவும் ஆன்லைன் வரோம் 5 மணிக்கு. முதலிலே வாலிபர்களுக்கு கூட்டம் இருக்கும். என்னுடைய பிள்ளைகள் வாலிப பிள்ளைகளுக்கு விசேஷமான செய்தி தயாரித்து வழங்குகிறார்கள். என்னுடைய வாலிப பிள்ளைகள் செய்தி தயாரித்து இறை செய்தியும் துதிப்பாடலும் வாலிப பருவத்தில் எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஏன்னா நான் வாலிபனா இருக்கும்போது வாலிப வாழ்க்கை இயேசுவுக்கே என்று வாழ்ந்தேன். அதே போல இன்றைக்கு என் பிள்ளைகள் வாலிப வாழ்க்கை இயேசுவுக்கே என்று வாழ்ந்து செய்தி கொடுப்பார்கள். ஆக உங்க வீட்டு வாலிப பிள்ளைங்களை உட்கார வைங்க. அவங்களும் இதே போல மாறணும். அவங்களை இதே மாதிரி கொடுக்க நீங்கள் என்னை தொடர்பு கொண்டீர்கள் தான் நான் நிச்சயம் உங்க பிள்ளைகளையும் அப்படி வளர்க்க உதவி செய்வேன். நம்ம எல்லா வாலிப பிள்ளைகளும் ஆண்டவருக்காக எழும்பணும். நம்ம வீட்டில் இருக்கிற வாலிப பிள்ளைகள் எல்லாம் இயேசுவுக்காக எழும்பணும். அதற்கு எங்களுடைய உதவி நிச்சயம் உண்டு. எங்களோடு தொடர்பு கொள்ளலாம். Facebook வழியாக, யூடியூப் வழியாக, தொலைபேசி வழியாக எங்களோடு நீங்க தொடர்பு கொள்ளலாம். எங்களுடைய மொபைல் நம்பர் 8904477295. வாட்ஸ்அப் இருக்கிறது, தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்காக நாங்க எப்பவுமே செபிப்போம். உங்களுக்காக எப்போ நாங்க செபிப்போம். எப்ப வேணாலும் என்னோடு தொடர்பு கொள்ளலாம். நீங்க நாம் எல்லாரும் ஆண்டவருக்காக எழும்பணும். உலகத்துல எந்த திசைனா இருங்க, உகண்டாவிலிருந்து என்னோடு தொலைபேசி வழியாய் தொடர்பு கொள்ளுகிறார்கள். யுஎஸ்ல இருந்து, சவுத் ஆப்பிரிக்காவில இருந்து. நான் யோசிப்பேன், இந்த நான் பேசுற இந்த தமிழ் அவங்களுக்கு எப்படி புரிய ஆண்டவரே? ஆண்டவர் புரிய வைக்கிறார், தொடர்பு கொள்றார். உங்களையும் பயன்படுத்த விரும்புகிறார். உலகம் எங்கிலும் ஆண்டவரின் செய்தி பரவணும். அதுக்கு நீங்க ஆண்டவருக்கு தேவை. உங்களை வைத்து ஆண்டவர் பயன்படுத்துவார். ஆகவே இந்த வார்த்தை விதையின்படி நல்ல நிலமாய் மாறுவோம். ஒவ்வொரு வார்த்தைகளையும் பிடித்துக் கொள்வோம். அதுக்கேற்றவாறு வாழ முயற்சிப்போம். ஆண்டவர் உன்னை எடுத்து பயன்படுத்துவார். ஆக மீண்டும் நாளை மாலை 5 மணிக்கு சந்திப்போம். இறைவன் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.